பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல அதிகாலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். எண்ணி முடியாத அதிசயங்களை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவர் தான் இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்று பார்க்கிறோம். இந்த வேளையிலும் கூட நம்முடைய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 22வது வசனம். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இங்கே 12 ஆண்டுகளாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கு பயங்கரமான உதிரப்போக்கு இருந்தது. ஆகவே அவள் அநேக வைத்தியரை நாடினாள். தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று வைத்தியத்துக்கு செலவழித்தாள். ஆனாலும் அவளுக்கு அது தீர்ந்த பாடில்லை என்று பார்க்கிறோம். 12 ஆண்டுகளாக ட்ரீட்மெண்ட், ஆனாலும் தீர்ந்த பாடில்லை. அப்போது ஒரு நாள் அவளுக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது. நான் ஒன்று செய்வேன், நான் இயேசுவை பார்ப்பேன், இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டு நான் சொஸ்தமாவேன் என்றார். அப்படி இயேசு ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்கள்ல திரள் கூட்டமான ஜனங்கள் அவரை சூழ்ந்தார்கள். காரணம், அவர் பிசாசுகளை துரத்துகிறார், அவர் வியாதிகளை சொஸ்தமாக்குகிறார், அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார் என்று பார்க்கிறோம். இதை கேட்கவும் அவருடைய அதிசயங்களை பார்க்கவும் பெற்று அனுபவிக்கவும் அநேகர் வந்தார்கள். அப்படியாக அவரை சூழ்ந்து கொண்டு நின்ற போது இந்த ஸ்திரீயும் அந்த கூட்டத்துக்குள்ளாக போய் மெல்ல இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். அப்போது இயேசு சொன்னார், ஒருவர் என்னை தொட்டதுண்டு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்றார். இதை கேட்ட உடனே சுற்றி நிறைந்த ஜனங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம். என்ன பேசுகிறார்? இங்கு முழுவதும் கடுமையான கூட்டமாய் இருக்கிறது, பெருங்கூட்டமாய் இருக்கிறது. அதன் நடுவில் வந்து நின்று உம்மை தொட்டது என்னை ஒருவர் தொட்டார் என்று சொன்னால் அது எப்படி? எல்லாரும் தான் தொடுகிறார்களே என்கிறதான ஒரு எண்ணத்தோடு பேச்சுகள் வந்தது. ஆனால் இயேசு பிடிவாதமாய் சொன்னார், அப்படி அல்ல, என்னிடத்தில் இந்த வல்லமை புறப்பட்டது, ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்போது இந்த ஸ்திரீ நடுக்கம் கொண்டு, ஆண்டவரே, நான் இப்படி இருந்தேன், இந்த விசுவாசத்தோடு வந்து உம்மை தொட்டேன், நான் தான் தொட்டேன் என்று சாட்சியாய் சொன்னார். அப்போது இயேசு, நீ சௌக்கியமாய் இருக்கிறாய் என்று சொல்லி அவளை சுஸ்தமாக்கி வீட்டுக்கு அனுப்பினார். இயேசு எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்கிறார் பாருங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எந்த காரியமானாலும், ஒரு வியாதியானாலும், இன்னொரு பிரச்சனையானாலும், எல்லா காரியங்களிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவிப்பதற்கு, நம்மை சௌக்கியமாக்குகிறதற்கு, நமக்கு சமாதானம் தருவதற்கு இந்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இவரை நேசித்து பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். மகா பரிசுத்தமான நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான அதிகாலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையிலே இயேசு செய்த பெரிய ஒரு அற்புதத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். இந்த அற்புதத்தின்படி அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள், பலகீனங்கள் இருக்கிறதோ அந்தந்த காரியத்துல, வியாதிகள்ல கர்த்தர் அற்புதத்தை செய்யும். நல்ல சுகபலனை கொடு. அந்த காரங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.